ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எள்ளு உருண்டை. இது வறுத்த எள்ளில் செஞ்ச எள்ளு உருண்டை. இதில் ரெண்டு பொருள் வச்சு மட்டுமே தான் இந்த எள்ளு உருண்டை செஞ்சுருக்கோம். இதுக்கு ஆயில், நெய், முந்திரி பருப்பு இந்த மாதிரி எந்த பொருளுமே தேவையில்லை. இது ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் உள்ளது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ஆரோக்கியமானது கூட நமக்கு திருப்தியாகவும் இருக்கும். இந்த எள்ளு உருண்டை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வறுத்த எள்ளில் நம்ம இதை செஞ்சதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இந்த எள்ளு உருண்டையை உடச்சி பார்க்கலாமா? ரொம்பவுமே சாஃப்டாக, ரொம்பவும் டேஸ்ட்டாக, அட்டகாசமாக இருக்கும். இந்த எள்ளு உருண்டையை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி வறுத்த எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு நான் 1 கப்பு வெள்ளை எள்ளு, இந்த கருப்பு எள்ளை கழுவி இந்த வெள்ளை எள்ளு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெள்ளை எள்ளை 1 கப்பு நம்ம வாண்டையில் சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும். நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிம்மில் தான் வச்சு செய்யணும், இல்லைன்னா டக்குன்னு நமக்கு கருத்துடும். குழந்தைங்க எள்ளு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லது. அதுவும் பெண்கள் அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கணும். மாதவிடாய் பிரச்சனை முதற்கொண்டு எல்லாமே நமக்கு இதில் ரொம்ப க்யூர் ஆகும். இப்போ வானிலையில் கீழெல்லாம் லேசாக பொரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நமக்கு அந்த எள்ளோட வாசனை நல்லா தெரியும் நமக்கு. இப்போ நம்ம வறுத்துட்ருக்கிற எள்ளு நல்லா கலர் மாறிடுச்சு. லேசாக ஒரு எல்லோயிஷாக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வேற ஒரு தட்டில் இதை மாற்றிக்கலாம், இல்லைன்னா கருத்துடும். இப்படி தனியாக நம்ம இந்த எள்ளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அடுத்தது எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்த எள்ளு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு இந்த எள்ளெல்லாம் மாற்றிடுவோம். இப்போ நம்ம இந்த வறுத்த எள்ளில் எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல எள்ளை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் வெல்லத்தை ஆட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக இதுலேயே வெல்லத்தை போட்டு ஆட் பண்ணால் நமக்கு எள்ளு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் முதல்ல இதை மிக்சியில் போட்டு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வறுத்த எள்ளை நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். விட்டு அரைக்கணும். அப்படி தான் இந்த மாதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா அப்படியே உருண்டையாக விழுந்துடும். இப்போ இந்த தட்டுக்கு இந்த அரைச்ச எள்ளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த அரைச்ச எள்ளை நம்ம தனியாக ஒரு தட்டில் சேர்த்துட்டோம். இப்போ இதோட எவ்வளோ எள்ளு எடுக்கிறோமோ அதில் 3/4 அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம். வெல்லம் சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 2 பொருள் தான் இந்த எள்ளு உருண்டைக்கு. வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. முந்திரி பருப்பு, நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்படி கலந்து வச்சுட்டு இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக போடாமல் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இது 2 முறை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச எள்ளும் வெல்லமும் ரெண்டும் சேர்த்து இப்படி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சு தான் சேர்க்கணும். அப்படியே கட்டிக்கிட்டே சேர்க்கக்கூடாது. பொடிச்சு சேர்த்தா தான் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். கத்தி வச்சோ அரோனை வச்சோ சீவிக்கலாம், இல்லைன்னா நசுக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் எடுக்கணும். அடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அடுத்து அரைச்சாச்சு, அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து 1 கப் எள்ளுக்கும் 3/4 கப் வெல்லத்துக்கும் இந்தளவு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த எள்ளும் வெல்லத்தையும் சேர்த்து இந்த உதிரியாக வந்திருக்கிறத எள்ளு பூரணமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொழுக்கட்டைக்கு நடுவில் வைக்கிறதுக்கு. இப்போ கையில் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல, அப்படியே பிடிக்க வேண்டியது தான். ரொம்ப ஹெல்த்தியான ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற இந்த எள்ளு உருண்டை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் இதை சாப்பிட்டாலே நல்லா குண்டாயிடுவாங்க. இந்த வறுத்த இந்த எள்ளு உருண்டை செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்மளோட எள்ளு உருண்டை ரெடி. உங்களுக்கு இந்த வறுத்த எள்ளில் செஞ்ச எள்ளு உருண்டை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.